ஹாய் ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10th தமிழுடைய 7வது இயல் 8வது இயல் மற்றும் 9வது இயல் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் அப்படிங்கிறது தேர்வு நோக்கில் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாகவே நடைபெற போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10 நாளுக்கும் குறைவான நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ அதுக்கு தமிழ் இருந்து எப்படி முழு மதிப்பெண் பெறுறது அப்படின்றதுக்காக தமிழ் சார்ந்த கேள்விகள் 6ஆம் வகுப்புல இருந்து இப்போ 10ஆம் வகுப்போட இன்னையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல் மார்க் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸான கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது சார்ந்த ஃபுல் மார்க் டெஸ்டா ஒரு 5லேருந்து 7 செட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா? அது அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க. அதே போல் கமெண்ட் எதனா அதாவது கேள்வி எதனா கேட்கணும்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஆன்சருக்கு கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது சார்ந்து லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்கை போட்டு லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம், கவனிப்போம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் அப்படின்றாங்க. அதாவது தமிழருடைய பண்பாடு, அந்த பண்பாட்டுடைய மகுடம்னு சொன்னோம்னா அது எந்த நிகழ்வுனா பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிறது. இந்த நிகழ்வு தான் வந்து தமிழர்களுடைய பண்பாட்டு மகுடம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாசத்துல நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சித்திரை. அதாவது அந்த ஈரம் சித்திரை மாசத்துல பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மானாவரின்னு சொல்லி சொல்லுவாங்க. மழை வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் பெய்யும். ஆனா அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பருவகால பயிர்கள் அப்படிங்கிறது நம்மளால விளைவிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. ரெண்டாவது கேள்வி, இது பார்த்ததுமே வந்து ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டம் வந்து கோப்பர கேசரி, இன்னொரு பட்டம் திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிறது. அப்ப 2 பட்டங்கள் யாருக்கு உண்டுனா 2ஆம் ராசராசனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் வந்து செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்கள் அப்படிங்கிறது ஏன் வந்து இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஏரியாவா வந்து இது இருக்கும். வெறுக்கை அப்படின்னா என்ன மீனிங் சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுல எல்லாமே வந்து இங்கேயே ஆன்சர் இருக்கு. அதாவது இடதுபுறம் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வலதுபுறத்திலே வந்து அதனுடைய விடைகள் இருக்கு. இருந்தாலும் சரியானதான் கேட்கிறாங்க. இதுல ஒண்ணுதான் சரி. அது என்னன்னா பாசமா பாட்டிக்கு வெத்தலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகே, யார் மேல பாசம் இருக்கும்? வெத்தலை போற பாட்டி மேல பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டா நம்மளால வந்து இதுக்கு இதான் ஆன்சர்னு சொல்ல முடியும். வெறுக்கை செல்வம் நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? வெறுக்கைன்னு சொல்லுவாங்க. அப்ப வெறுக்கைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ காருகர் அப்படின்னா நெய்பவர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். அப்போ சரியான பொருத்தமானது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு பி. நாலாவது என்ன கேட்குறாங்கன்னா, பயில் தொழில் அப்படிங்கிற ஒரு சொல்லு கொடுத்துட்டு இந்த சொல்லுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இலக்கண குறிப்பு வரணும்னா எப்பயுமே வினைத்தொகைக்கு மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. வினைத்தொகைன்னு ஒரு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா அந்த வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுக்கப்பட்டிருக்க சொல்ல 2ஆ உடைக்கணும். ஸோ முதல்ல ஒரு சொல் இருக்கும், அதுக்கு அடுத்து இன்னொரு சொல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லா வினை சொல்லான்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு பெயர் சொல் வினைச்சொல் பார்க்க கடினமா இருக்கு, எது பெயர்னு தெரியல எது வந்து வினையும் தெரியலன்னா சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா கவனிங்க. ஒரு பெயர் சொல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 காலத்துக்கு வராது. ஓகே, அதை நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்குது, இல்லை ஒரு நபருக்கு பெயரா இருக்குதுன்னா அது 3 காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஆனா வினைச்சொல் அப்படிங்கிறது 3 காலத்துக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் முருகன் 3 காலத்துக்கு சொல்ல முடியுமா? ராமன், கந்தன், வள்ளி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா வந்தான், நடந்தான், வா, போ, பாடு, இந்த எழுது இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து பாருங்க. இப்ப வா அப்படின்னா இறந்த காலத்துக்கு வந்தான்னு சொல்ல முடியும், நிகழ்காலத்துக்கு வருகின்றான், எதிர்காலத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்ல முடியும். எழுது அப்படின்னா எழுதினான் இறந்த காலம், எழுதுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், எழுதுவான் அப்படின்னும் போது எதிர்காலம். அப்போ இந்த மாதிரி ஒரு வினைச்சொல் 3 காலத்துக்கும் பொருந்தி வரும். ஆனா ஒரு பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது? ஸோ காலத்தையும் காட்டாது, அந்த மாதிரி 3 காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தி வராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு ஸோ பெயர் சொல்லா வினைச்சொல்லான்னு கண்டுபிடிங்க. அப்போ கொடுக்கப்பட்டிருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குன்னா வினைச்சொல் இருக்கும். அந்த வினைச்சொல் எந்த ஒரு காலத்தையும் காட்டாம அமையணும், அடுத்து பெயர் வந்து அமையணும். இப்போ இங்க பயில் அப்படிங்கிறது 3 காலத்துக்கும் பொருத்தமா வரும். பயின்ற, பயில்கின்ற, பயிலும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போ இது வினைச்சொல் தான், 3 காலத்தையுமே மறைஞ்சு வருது, பெயரை கொண்டு வருது. அப்படின்னா அதுக்கு பேரு வினைத்தொகை அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 4வதுக்கு. 5வது கேள்வி என்னன்னா, ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பில் 2ஆவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா நம்ம படிக்கும் போது எப்படி படிச்சிருப்போம்? முதல் நூலா வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த அமைப்புல தான் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனா திருத்தணிகை உலா அப்படிங்கிற ஒரு நூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா
சீவக சிந்தாமணி தான் வந்து முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அமைப்பு முறையை பத்தி சொல்லுது. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் மேகலை படைத்தான் அப்படின்ற அந்த பாடல் வரி ஆரம்பிக்கும். அப்ப அதுல சிந்தாமணிக்கு வந்து முதல் இடத்தை கொடுக்குறாங்க. எதுல? திருத்தணிகை உள்ளாகல். அப்போ ரெண்டாவது இடம் எதுக்கு அப்படின்னு தான் கேட்கறாங்களா? அப்ப ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். உங்களுக்கு இதுல இருந்து இன்னும் கேள்விகள் என்னன்னா, அந்த நூல் குறிப்பிடக்கூடிய 3வது 4வது 5வது இடங்கள் என்னென்ன காப்பியத்துக்கு உண்டு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அப்ப 5க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஆறாவது கேள்வி, தமிழினத்தை ஒன்றுபடுத்து இலக்கியமாக மாப்போசி கருதியது எது அப்படின்றாங்க. மாப்போசி அவர்கள் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா, நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிலப்பதிகாரம் கதை அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். கோவலன், கண்ணகி, மாதவி இவங்களுடைய வாழ்க்கையோட வரலாறுகளை பத்தி முழுவதும் கூறக்கூடிய நூல் தான் சிலப்பதிகாரம், முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த காப்பிய தலைவனா இருக்கக்கூடிய கோவலன் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து திருமணமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரம். இந்த புகார் நகரம் யாருடைய சிறந்து விளங்கக்கூடிய நகரமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சோழர்களுடைய நகரமா இருக்குது. ஒரு வணிக துறைமுகம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக நகரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகார், பூம்புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் அப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை குறிப்பிடலாம். அப்போ அவருடைய பிறப்பு முதல் திருமணம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடந்ததுன்னா இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய புகார் நகரத்தில் நடக்குது. அடுத்து அவருடைய இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதையை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகியோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில தொடங்கலாம்னு சொல்லி அங்க மதுரை போவாங்க. அப்ப மதுரைங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து பாண்டியர்களுடைய தலைநகரமா இருக்குது. அங்க கோவலன் வந்து கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வஞ்சிக்கு போறாங்க. அப்ப வஞ்சிங்கிறது யாருடைய தலைநகரம்? சேரர்களுடைய தலைநகரம். அப்போ இந்த மூவேந்தர்களையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடியது, மூவேந்தர்களையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த அவங்களுடைய முக்கியமான நகரங்கள்ல இதனுடைய காண்டம் அப்படிங்கிற பெரும்பெரிய வச்சிருக்காங்க. அதான் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு 3 காண்டமா பிரிச்சிருக்காங்க. அப்போ மூவேந்தர்களையும் ஒற்றுமைப்படுத்துறதால இதான் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த காப்பியம் அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் கருதுறாரு. ஆன்சர் வந்து 6க்கு ஆப்ஷன் டி. 7வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் சிலப்பதிகாரம் சார்ந்த ஒரு கேள்விதான். அந்த சிலப்பதிகாரத்துடைய பாடல் அமைப்பு முறை அதுல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. கூற்று 1 கூற்று 2 இந்த ரெண்டுத்தையும் கவனிச்சு எது சரி தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உரைப்பாட்டு மடை இப்படி வந்து ஒரு நடை இருக்குங்க. அதாவது இலக்கியத்தில் வந்து இந்த மாதிரி ஒன்று பயன்படுத்துவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து பின்னாடி விளக்கம் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறது கொஸ்டினை ரீட் பண்ணும். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது பாட்டு பாங்கில் அமைந்திருக்கும் உரைநடை. இங்க கவனிக்க வேண்டியது இதுதான். இது பாட்டு பாங்கில் அமைந்திருக்கும் உரைநடை கிடையாது, உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லணும். ஓகே, உரைநடைனா ஒரு கட்டுரை எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே வந்து பாடலும் வந்து அமைஞ்சிருக்கக்கூடியது. ஆனா இங்க கொடுக்கும்போது பாட்டு பாங்கில் அமைந்திருக்கும் உரைநடைன்னு கொடுக்குறாங்க. அப்ப இது மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தப்பு. 2வது கூற்று கவனிங்க. இதுதான் வந்து உரைப்பாட்டு மடைனா என்னங்கிறத விளக்குறாங்க. இதுலதான் வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. நம்ம ஊர்ல பொதுவா சொல்லுவோம் மடைமாறு அப்படின்னா அர்த்தம். ஸோ ஒரு பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லானதுக்கு அப்புறம் அடுத்த பாத்திக்கு அந்த நீரை திருப்பி விடுறோம். அது போல இந்த இடத்துல உரைப்பாட்டு மடை, அதாவது உரையினா மொழியோட ஓட்டம், உரைத்தல் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா. உரைத்தான், உரைக்கின்றான், உரைப்பான். அப்போ உரைனா சொல் அப்படின்னு அர்த்தம். அதான் மொழியோடைய ஓட்டம்னு சொல்றாங்க. இதனை செயலாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை அப்படின்றாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பேச்சு மொழியோட ஓட்டத்தை எதுல பயன்படுத்துறாங்கன்றாங்க? இலக்கியத்துல பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த கூற்று சரி. கூற்று 2 மட்டும் சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 7க்கு. இந்த பாடமும் ரொம்ப முக்கியமான பாடம். பெண்கள் சார்ந்த குறிப்புகள் சொல்லிட்டு நமக்கு 9ஆம் வகுப்புலையும் இருக்கும், 10ஆம் வகுப்புலையும் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பழைய புத்தகத்திலும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த குறிப்புகள் எங்க வந்தாலும் சரி அதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயமா இடம்பெறும். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 1974 நோபல் பரிசுக்கு இணையாக கருதப்படக்கூடிய ராமன் மகசேசே விருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விருதை பெற்றவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. MS சுப்புலட்சுமி அவர்கள். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8க்கு. அடுத்தது மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற அந்நாட்டின் மீது போர் தொடுக்க செல்வது எந்த திணைன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆக்சுவலா புறத்திணைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புறத்திணைகள்ங்கிறது நமக்கு புறப்பொருள் வெண்பாமாலை மொத்தம் 12 வகை அப்படின்னு சொல்லி சொல்லுது. தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா அகத்தினையும் 7 தான், புறத்தினையும் 7 தான் சொல்லி குறிப்பிடுது. ஆமா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுல இருந்து கொடுத்திருப்பாங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடக்கூடிய 12 புறத்திணைகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுல முதல் 2 திணைகள் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், அதான் வெச்சி கரந்தை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 2 எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மண், நிலம். நிலத்தை யாரு கைப்பற்றாங்க அப்படிங்கிறது, பகைவர் நாட்டு மீது படையெடுத்து போனா அதுக்கு பேரு வஞ்சி. அதை எதிர்த்து போர் புரிஞ்சு தன்னுடைய நாட்டை காப்பாத்திக்கிட்டு அதுக்கு பேரு காஞ்சி.
இங்க என்ன கேட்கிறாங்க, மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற அந்நாட்டின் மீது போர் திருத்து செல்வது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு பேரு வஞ்சி. அதை எதிர்த்து போர் புரிஞ்சு தன் நாட்டை காப்பாற்றிக்கிட்டு அதுக்கு பேரு காஞ்சி. அப்போ ரெண்டு பாத்தீங்கன்னா மாடுகள் அடிப்படையில் வரக்கூடியது. ஏன்னா அதுதான் முதல் செல்வம் அப்படின்னும் போது, அடுத்தது மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதை மேய்க்க நிலம் வேணும்ல, அப்ப நிலம் தான் இரண்டாவது செல்வமா கருதப்படும் போது அது நிலத்துக்காக பாத்தீங்கன்னா போர் நடக்குது. அடுத்தது மூன்றாவது படிநிலை என்ன அப்படின்னா, இந்த நாகரிகம் அப்படிங்கிறது வளரும் போது ஒவ்வொரு மக்கள் கூட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் தனித்துவத்தோடு விளங்குறாரு. அவருக்காக அரண்மனை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. அப்போ அந்த அரண்மனையை கைப்பற்றுறதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த 2 திணைகள்ல பாத்தீங்கன்னா போர் நடக்குது. அடுத்தது இந்த போருக்குன்னா ஒழுங்குமுறை வகுக்கும் போது அந்த வலிமையை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக போருக்காக மைதானம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. அப்ப மைதானத்துல போர்ல ஈடுபடக்கூடியவங்க மட்டும் பாத்தீங்கன்னா அந்த போர்ல ஈடுபட்டு வெற்றி தோல்வி யாரு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 9க்கு. அது 10வது கேள்வி. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் குறிப்பிடப்படக்கூடிய மாலவன் குன்றம் வேலவன் குன்றம் அது எதை குறிக்குதுன்றாங்க. வேலவன்னா யாரு அப்படின்னா, வேலவன் அப்படிங்கிற சொல்லு இங்கே வேலன்னா யாரை குறிக்கணும், முருகரை குறிக்கும். அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறதுல முருகர் எங்க வருவாரு, திருத்தணியில இருக்காரு, திருப்பதியில கிடையாது. ஓகே, 2வது கொடுக்குறாங்கிறதால நம்ம 2வது பார்க்கணும். அப்ப இந்த திருப்பதி நெக்லெக்ட் பண்றீங்க. திருச்செந்தூர்லயும் முருகன் இருக்காரு, பழனியும் இருக்காரு. ஆனா இதுல எது நமக்கு பார்டர்ல அமைஞ்சிருக்குது, எல்லையில அமைஞ்சிருக்குது நீங்க கவனிக்கணும். ஓகேவா? எல்லையில அமையக்கூடியது திருத்தணி. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்ப மாலவன் குன்றம் சொல்லுக்கு பொருள் திருப்பதி, வேலவன் குன்றம் என்ற சொல்லுக்கு பொருள் திருத்தணி. ஆப்ஷன் 10க்கு ஏ. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. தும்பை பூவிக்கு என்ன பொருள் அப்படின்னா, 2 பேருமே யாரு பெரிய ஆளு, யாரு வலிமையானவங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா காட்டணும் அப்படின்றதுக்காக தும்பை பூவை சூடுவாங்க. வெற்றி பெற்றா அவங்க சூடுவதுக்கு பேர் தான் வாகை அப்படின்வாங்க. வெற்றி என்றால், அதாவது வாகை என்றாலே வெற்றி அப்படிங்கிற பொருள் தான். அப்போ வாகை பூவை யாரு சூடுவாங்கன்றது தான் நமக்கு ரொம்ப நாளா ஆவலா இருக்கக்கூடியது. வாகை சூடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்றோம். யார் வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம படிக்கிற நம்மளே பாத்தீங்கன்னா வாகையை சூடுவோம் எப்ப, தேர்வில் வெற்றி பெறும்போது. நான் நமக்காக தான் சொல்றோம் இந்த மாதிரி. அப்ப இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் பாத்தீங்கன்னா வலிமை நிலைநாட்டல். ஆன்சர் ஆப்ஷன் சி 11க்கு. இந்த கலை சொற்கள் பொறுத்து சொல்றாங்க. கன்சுலேட், கில்ட், இரிகேஷன், பேட்டன்ட், இதெல்லாம் நேருக்கு நேரம் ஆன்சர் தெரியும். கன்சுலேட்னா துணை தூதரகம், ஏக்கு 3 எங்க இருக்கு ஆப்ஷன், இங்க மட்டும் தான் இருக்கு. கில்டுனா வணிக குழு 1, இரிகேஷன்னா பாசனம், பேட்டர்ன்னா காப்புரிமை. அது 13. சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலைவே காலம் எந்த காலம்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ நல்லா இதை கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பெருசா அதை படிச்ச மாதிரியே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா பள்ளி பாடப்புத்தகத்தை தான் கொடுத்துருக்காங்க நமக்கு, அதுவும் 10ஆம் வகுப்புல தான் கொடுத்துருக்காங்க. சமய கலப்பு. நீங்க இந்த நமக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். சங்க இலக்கியங்கள்லாம் பெரும்பாலும் சமயம் சார்ந்த குறிப்புகள் இருக்காது, அகமா புறமா அப்படிங்கிற விஷயங்கள் தான் குறிப்பிட்டிருக்கும். ஓகேவா? அதற்கு பிறகுதான் அதிகமா இலக்கியங்கள் எதை பத்தி பேசுதுன்னா சமயம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா பேசுது. முதல் சமய நூல்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம், அதாவது சமய பூசலுக்கு வித்திட்ட நூல்னு சொல்லிட்டு நம்ம மணிமேகலையை சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததெல்லாம் நமக்கு சமயம் கலப்பில்லாம அற வாழ்க்கையில மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அறம் பத்தி அதிகமா பேசல, அன்பு பத்தி பேசுறாங்க, அதான் அகம். அல்லது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமோ வீரமோ அதை பத்தி பேசினா அதை புறம் அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சு வச்சிருப்போம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சங்க காலம். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு கூறக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்லது எது, கெட்டது எது? அன்பு, அறம், இது எல்லாத்தையுமே காப்பாற்ற வேண்டியது அரசரை விட தலையாய கடமை அவருடைய அமைச்சருக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சருக்காக கடமையை சொல்லக்கூடிய நூல் பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி. தனிந்தது, இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எப்பவும் வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சொல்லுல முதல் அமையும் பகுதியா பாத்தீங்கன்னா இருக்கும், மேற்கொண்டு அதை பிரிக்க முடியாது. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எது அமைதுன்னு பாருங்க, தனி அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இதுல முதல்ல இருக்கக்கூடிய சொல்லு. இதுக்கு பொருள் இருக்கானா இருக்கு. அப்போ இதான் பாத்தீங்கன்னா அதனுடைய வேர்ச்சொல். 15க்கு ஆப்ஷன் ஏ. அது 16வது கேள்வி. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே அப்படின்றாங்க. ரொம்ப குளிர்ச்சி பொருந்திய, தன்னுனா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அப்ப குளிர்ச்சி பொருந்திய மலையை பாத்தீங்கன்னா ஆளக்கூடிய அந்த பகுதி பாத்தீங்கன்னா
பரம்பு நாடு அது யாருக்கு உரியது அப்படின்னா பாரிக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேவா? ஸோ இந்த பரம்பு மலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாரியோட மலைன்னு சொல்லிட்டோம். அதனுடைய தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு தெரியுமா? பரம்பு மலை இப்போது எந்த பேர்ல அழைக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர். லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டு லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரியான இணைகளை தேர்வு செய்யுங்க. ஓசை. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஓகே, எப்படி ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, நமக்கு கொஸ்டின்ல திருப்பி திருப்பி கேட்பாங்க. நம்ம சின்ன வயசுல நிறைய தடவை படிச்சிருப்போம். செப்பலோசை ஆசிரியப்பாவுக்குரியது சரியா? தொல்லலோசை கலிப்பாவுக்குரியது, அகவலோசை வெண்பாவுக்குரியது, தூங்குலோசை வஞ்சிப்பாவுக்குரியது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எந்த இணை சரியானதுன்னு கேட்குறாங்க. நல்லா இதுல ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அகவலோசை ஆசிரியப்பாவுக்குரியது. ஆ வந்தா ஆ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஆனா இங்க வந்து பாருங்க செப்பலோசை சொல்லி ஆசிரியப்பான்னு சொல்றாங்க. அப்போ ஆசிரியப்பானா அதுக்கு முன்னாடி அகவல் பா அப்படிங்கிறது வந்திருக்கணும், இங்க வரல, அதனால அந்த கூற்று தப்பு. அகவலோசை வெண்பாக்குரியது இது வந்து பார்த்தீங்கன்னா மாறி அமைஞ்சிருக்குது. துள்ளலோசை களி, நீங்க களினா இன்னொரு களியில அது பெரிய லகரம் வரும்போது பார்த்தீங்கன்னா கலிப்புன்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? துள்ளி குதிப்போம். அப்போ துள்ளல்னா களி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. தூங்கல்னா வஞ்சித்தல். வஞ்சித்தல்னா அர்த்தம்ப்பா அவன் பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாவடிக்கிற மாதிரி இருக்கு, தூங்கிலாம் போல ஏன்டா அவனோட போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ வஞ்சித்தலுக்கு உரியது தூங்கலோசை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இங்க ஆன்சர் வந்து 2 மற்றும் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியா புரிஞ்சிருக்குது. ஆப்ஷன் டி. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமேனும் அறவிலை வணிகன் ஆயலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் வந்து யாரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இங்கேயே வந்து சொல்லிட்டாங்க ஆன்சர் ஆயின்னு சொல்றாங்களா. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா? அதாவது பொதுவாகவே இந்த அறம் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுத்து உதவுறோம்னா அது வந்து பிறர்கிட்ட சொல்லக்கூடாது. இடக்கை கொடுக்கறது, அதாவது வழக்கை கொடுக்கறது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வணிக நோக்கிலையும் வந்து அறம் செய்யக்கூடாது. இப்ப நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்கு செஞ்சா அது நாளைக்கு நமக்கு திரும்பி வருமே அப்படின்னு நினைறதே தப்பு. என்னன்னே தெரியாம முன்ன பின்ன அறியாத ஒரு ஆளுக்கு நீங்க செய்யற உதவி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய. அது யார் செய்யறாங்க? ஆய் சொல்றாங்க. இம்மைனா இப்பிறவி, மறுமைனா மறுபிறவி. அப்போ அந்த மாதிரி செஞ்சா அது வணிக நோக்கு அப்படின்றாங்க. இந்த பிறவி செய்யணும் அது அடுத்த பிறவி எனக்கு வருங்கிற எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. வருது வரல, என்னால முடியும் நான் செய்யறேன் அப்படின்னு தான் செய்யணுமே தவிர அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அது வணிக நோக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியது. அடுத்தது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பா இனம் என்ன இனம்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவா அறநூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வகை, சங்க இலக்கியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வகைன்னு சொல்லி சொல்லுவோம்னா ஆசிரியப்பா வகை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கு கொடுக்கக்கூடியது சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் அமையக்கூடிய பா வகை வந்து அகவற்பா. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. வெண்பா வகை, வெண்பால வந்து பல வகை இருக்கு. இதுல 13 அடிகளுக்கு மேல அமையக்கூடிய வெண்பா என்னன்னு சொல்லி கேட்கிறேன். பா வகை பாட்டு, அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடிகள் அமைஞ்சிருக்குது வச்சு அந்த பா வகை வெண்பாவுடைய வகை சொல்லுவாங்க. நல்லா கவனிக்க வேண்டியது, நல்லா உற்று கவனிங்க. 4 வார்த்தை பேசினாலும் அளவோட பேசணும், நல்ல விதமா பேசணும்னு சொல்லுவாங்க. அப்போ 4 தான் அளவு. அதான் 4 அடிகள் அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 4ல இருந்து சிந்துது அப்படின்னா 3 அடிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3ல இருந்து 1 குறையுது அப்படின்னா அதுக்கு பேர் 2 அடியில இருந்து அதுக்கு பேர் குரல் வெண்பா. 5ல இருந்து 12 அடிகள் வரைக்கும் போனா பற்றொடை வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வெண்பால இது மாதிரி அமையும். அது போல 13 அடிகளுக்கு மேல போனா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா களி வெண்பா. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 20க்கு. ஓகேவா? மார்க் பண்ணும்போது இங்க பி மார்க் பண்ணிப்போம். ஆனால் ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது சொல்லும் போது கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிங்க. அடுத்தது 21வது கேள்வி. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பார்வையிலே கலந்திருக்கும் என பட்டுக்கோட்டை. அவரை பத்தி யாரு இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை உயர்வா கூறியவர் யார் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. செங்கதிரும் சாயுது
அதாவது தேனாரும் பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படிங்கிற சிறிய வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் படக்கூடிய துன்பங்கள் எதுவும் அவர் சொல்லியிருப்பார். இருக்கப்பட்டவங்களே போறாங்க, இல்லாதவங்க இன்னும் இல்லாதவங்களே ஆயிட்டு வராங்க அப்படிங்கிற வரி தான் அது சொல்லுது. ஓகே, இங்க என்ன பிரச்சனை? இங்க எதுவுமே இல்லை, நல்லா மழை பெய்யுது, ஆனா பெய்யக்கூடிய மழை போய் கடல்ல கலந்துருது. அதான் தேனாரும் பாயுது செங்கதிரும் சாயுது. விளைச்சல் வருதா? விளைச்சல் வருது, ஆனா யார் எடுத்துட்டு போறா? விவசாயம் எடுத்துட்டு போறாரா? இல்ல. யார் எடுத்து போறாங்க? இடைத்தரகர்கள் எடுத்து போறாங்க. அப்போ மக்கள் உண்மையாவே வந்து உழைக்கக்கூடிய மக்கள் இன்னும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது உயர்ந்த நிலைக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொது உடைமை பத்தின சிந்தனையோட பாடினவர் உழைக்கக்கூடிய மக்கள் அவங்க செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில்கள்லாம் வந்து ஏறக்குறைய 17 வகையான தொழில்களை பத்தியும் பாடியிருக்கார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரை பற்றி இந்த கூற்றைக்குரியவர் ஜெயகாந்தன் அவர்கள். 21க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 22 செய்முறை. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வினைத்தொகைனா என்ன, அந்த வினைத்தொகைக்கான எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது 2 சொல் இருக்கும். அந்த 2 சொல்ல முதல் சொல் வினைச்சொல். அந்த வினைச்சொல் 3 காலத்துக்கும் பொருத்தமா வரணும், காலத்தை வெளிப்படையா காட்டக்கூடாது. 2வது சொல் பெயர் சொல்லா இருக்கும். செய்த, செய்கின்ற, செய்யும் 3 காலத்துக்கு பொருந்தி வருதா? அப்போ 3 காலத்தையும் மறைச்சு வந்தா அதுக்கு பேர் வந்து வினைத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆலங்கானம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஊருடைய பெயர், இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உழக்கி அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளை குறிப்பிடக்கூடிய இந்த ஊர் வந்து எந்த இலக்கியம் சொல்லுது அப்படின்றாங்க. இந்த ஊர் சொல்லக்கூடிய இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சியில குறிப்பிடக்கூடியது. ஆன்சர் 23க்கு டி. இதெல்லாம் புக் பேக்ல கொடுக்கக்கூடியது. எப்பயுமே அந்த புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஊருடைய பெயர் கொடுத்துட்டு அது எந்த இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல எதுல கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத கேட்டிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான பாட்டு. இப்போ நமக்கு இந்த தேம்பாவணி பத்தின விஷயங்கள்ல திருப்பி கேட்கக்கூடிய கேள்விகள் ரிப்பீட்டடா வரக்கூடியது. தேம்பாவணியுடைய பாட்டுடைய தலைவர் யாரு? அதே போல வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய ஆசிரியர் வீரமாமுனிவர், அவருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்கு, அவர் தமிழுக்கு செய்த சிறப்புகள் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்க என்ன கேட்கிறாங்கன்னா கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அருளப்பன். இதுக்கு ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவருடைய வருகையை சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா அருளப்பன். ஓகேவா? இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன பேருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வருகை அறிவித்தவர் தான் அவரு. ஆனா தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நினைச்சுக்கோ நம்மளே, சரியா படிக்கலன்னா. ஆனா யாரு தேம்பாவணியுடைய பாட்டுடைய தலைவன் அப்படின்னா வலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசப், அதுதான் யோசப் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல குறிப்பிடுவாங்க. அதுக்கு தூய தமிழ்ச்சொல் இந்த ஜோசப் அப்படிங்கிற பிறமை சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வலன் அப்படிங்கிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதுல எது வேணாலும் கொடுக்கலாம். அது திருக்குறள் பத்தின குறிப்பு என்னன்னா, இது வந்து இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த அறிஞர்கள் அதை பத்தி என்னென்ன கூற்றுகள் சொல்லியிருக்காங்கிற கேள்விகளும் கட்டாயமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விதான். அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன சொல்றாங்க பாருங்க, திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியது என்று. நான் வந்து அது எனக்கு உரியது, நான் தமிழ்ப்பா, தமிழ்நாட்டுக்கார தானே திருவள்ளுவர், தமிழ்ல தானே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன் சொந்தம் கொண்டாட முடியாது? உலகத்துல இருக்கக்கூடிய மண்பதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமுதாயம்னு சொன்னா மக்கள் வந்து ஒன்னா வாழக்கூடியது. அப்போ அந்த மக்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உலகுக்கு பொது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூற்றை கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. அடுத்து உலகம் அப்படிங்கிற சொல்லு, உலகம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எதுல இருந்து இந்த உலகம்ங்கிற சொல்லு தோன்றுச்சு அப்படிங்கிறது. உலகத்தை சுத்தலாமா? அப்ப அந்த சுத்தலாம்ங்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கு, என்னன்னா உழவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உழவுனா உழவிட்டே இருக்கான், உலாவிட்டே இருக்கான் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஓகேவா? அப்போ உலகம் என்பது உழவு என்ற சொல்லு தான் தோன்றிருக்கு. அகத்திணைகள் மொத்தம் எத்தனை அப்படின்றாங்க. அகத்திணைனா அன்பினை பற்றி மட்டுமே பேசும். அன்புனா அர்த்தம் காதல், இதை பத்தி மட்டுமே. தலைவன் தலைவி அவங்களோட பேர் கூட சொல்லாம தலைவன் தலைவிக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதான் வந்து அகம் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திணைகளை பொறுத்த வரைக்கும் அகத்திணைகள் மொத்தம் எத்தனைன்னா தொல்காப்பியம் சொல்லக்கூடியது 7. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை, இந்த 7 தான் வந்து அகத்திணைகள் சொல்லக்கூடிய. இதுல முதல் 5 அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அகத்திணைகள் 7. ஆப்ஷன் வந்து சி 28க்கு. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை என்ன ஓசை? ஆல்ரெடி எந்தெந்த பாக்கு என்ன ஓசை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஓசையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க கேள்வியா கேட்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிட்டா என்ன மாதிரியான ஓசை? இப்ப செப்பல் அப்படின்னு சொல்றோம், செப்பல் ஓசை. செப்பல் எப்படி இருக்கும்? 2 தானே இருக்கும்.
ஒரு காலுக்கு ஒரு ஒரு செருப்புன்னு சொல்லி மொத்தம் 2 காலுக்கு 2 செருப்பு இருக்கும். அப்போ இருவர் உரையாடுவது ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை. இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய கடைசி கேள்வி அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பார்க்க போறோம். 30வது கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்விகள்ல இதுவும் ஒன்று. கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன கேட்கிறாங்க பாருங்க. இலக்கண கட்டுக்கோப்பு குறையாகவும் கவிதை வெளியீட்டிற்கு ஏற்றதாகவும் உள்ள பாவகை எது அப்படிங்கிறத கேட்கிறாங்க. யாப்பிலக்கம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் அதிகம் நிறைந்தது. ஆனா அதுலயும் சில கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஸோ கவிஞர்களால ஈஸியா வந்து எழுதுற மாதிரி அமைந்திருக்கக்கூடிய பாவகை என்ன பாவகை அப்படின்னா ஆசிரியப்பா. அப்ப இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ மேற்கொண்டு லைக் பண்ணாதான் ஒரு லைக்கை போட்டுக்க, லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். தேங்க்யூ ஆல். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.